மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி ஹே. இந்த விளம்பரத்தை நாம எல்லாரும் எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றது எப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த ஸ்லோகன் ரொம்பவே பிரபலம். ஆனா நம்மள பல பேருக்கு சரி எப்படி அந்த முதலடியை எடுத்து வைக்கிறதுன்னு தான் தெரியறதில்ல. கவலைப்படாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ற பயணத்தை ரொம்ப சுலபமாக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா பார்க்கலாம். வாங்க முதல் படியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்டா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு காலேஜ் டிஜே பார்ட்டியை நினைச்சுக்கோங்க. பார்ட்டி நடத்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் பணத்தை ஒன்னா சேர்க்கறாங்க. அப்புறம் அந்த மொத்த பணத்தையும் ஒரு நம்பிக்கையான சீனியர் கிட்ட கொடுக்கற மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுக்கறோம். அவரு நமக்காக பெஸ்ட் டிஜேயை புக் பண்ற மாதிரி பெஸ்ட் கம்பெனிகள்ல முதலீடு பண்ணுவாரு. அந்த சீனியர் மாதிரி வேலை செய்யறவங்கள தான் நாம அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது ஏஎம்சி அன்னு சொல்றோம். இவங்க தான் நம்ம பணத்தை எல்லாம் வாங்கி அதை சரியா பங்குகள், பாண்டுகள் மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்யற ப்ரொஃபஷனல்ஸ். அடுத்து நாவ். இதோட விரிவாக்கம் நிகர சொத்து மதிப்பு. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வாங்குற மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை அவ்வளோதான். ஒரு ஷேரோட விலை ஏறி இறங்குற மாதிரி இந்த என்ஏவி மதிப்பும் ஃபண்டோட செயல்பாட்டை பொறுத்து மாறும். அப்புறம் செலவு விகிதம், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பணத்தை நிர்வகிக்கிறதுக்காக அந்த ஏஎம்சி எடுத்துக்கிற ஒரு சின்ன வருடாந்திர கட்டணம் தான் இது. இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எல்லாருக்கும் வர்ற ஒரு பொதுவான கேள்வி, மாசம் என்கிட்ட முதலீடு செய்ய கொஞ்சம் பணம் இருக்கு, நான் எத்தனை ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணணும்? 1 10? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம முதல்ல ஒரு 2 இல்ல 3 ஃபண்ட் போதும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிறதுக்கு இதுவே அதிகம். அதுக்கு மேல வச்சுக்கிட்டா நமக்கு தான் குழப்பம். அப்போ அந்த 2-3 ஃபண்ட்ஸ் என்னவா இருக்கலாம்? ஒரு சிம்பிளான ஸ்டார்டர் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இது கொஞ்சம் நிலையான வருமானத்துக்கு உதவும். அடுத்து ஒரு ஸ்மால் இல்லனா மிட் கேப் ஃபண்ட். இதுல ரிஸ்க் அதிகம், ஆனா வளர்ச்சியும் அதிகமா இருக்கும். கடைசியா ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட். இது வரி சேமிப்புக்கு ரொம்பவே உதவும். சரி, இப்ப நாம முதலீட்ல பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான தப்ப பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க ஒரு வீடு வாடகைக்கு தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. புரோக்கர் இல்லாம நீங்களே தேடி பணத்தை மிச்சப்படுத்துவீங்களா, இல்ல வசதியா இருக்கணும்னு ஒரு புரோக்கரை வச்சுப்பீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைரக்ட் பிளான்ல நீங்க நேரடியா ஃபண்ட் கம்பெனிக்கிட்டே வாங்குறீங்க. நடுவுல புரோக்கர் யாரும் இல்ல, அதனால செலவும் கம்மி. ஆனா ரெகுலர் பிளான்ல ஒரு புரோக்கர் மூலமா வாங்குவீங்க. அவரோட கமிஷனும் சேர்றதால செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த புரோக்கர் கமிஷன்னால உங்க வருஷ கட்டணத்துல எவ்ளோ பெரிய வித்தியாசம் வருதுன்னு. ரெகுலர் பிளான்ல அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்பவுமே அதிகமா இருக்கும். சின்ன வித்தியாசமா தெரியலாம், ஆனா நீண்ட காலத்துல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீண்ட காலத்துல பார்க்கும்போது இந்த சின்ன செலவு வித்தியாசம் உங்க வருமானத்துல பல லட்ச ரூபாய் வித்தியாசத்தை உண்டாக்க முடியும். அதனால நீங்களே கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ண முடியும் நினைச்சீங்கன்னா டைரக்ட் பிளான் தான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, அடுத்த முக்கியமான முடிவு. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லாபம் வருது. அந்த பணத்தை நீங்க கையில வாங்கிக்க ஆசைப்படுவீங்களா, இல்ல அதுவும் சேர்ந்து வளர்ந்து இன்னும் பெரிய தொகையாகணும்னு நினைப்பீங்களா? இந்த கேள்விதான் நம்மள growth பிளான், IDCW பிளான்னு 2 ஆப்ஷனுக்கு கூட்டிட்டு போகுது. growth பிளான்ல பேர்ல இருக்கிற மாதிரியே வர்ற லாபம் திரும்பவும் அதே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகி உங்க பணம் இன்னும் வேகமா வளரும். ஆனா IDCW பிளான்ல கிடைக்கிற லாபம் உங்க அக்கவுண்ட்டுக்கு பணமா வந்துரும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க கோல் என்னங்கிறத பொறுத்து தான் நீங்க முடிவு பண்ணணும். லாங் டேர்ம்ல பெரிய செல்வம் சேர்க்கணும்னா growth பிளான். மாசம் ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு IDCW பிளான். இப்போ இவ்ளோ நேரம் பேசணும், ஆனா எப்படி பணத்தை முதலீடு பண்றது? அதுக்கு தான் SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு. நீங்க மாசம் இஎம்ஐ கட்டுற மாதிரி தான், ஆனா இது லோன் அடைக்க இல்ல, உங்களுக்காக சொத்து சேர்க்க. உங்களோட முதல் SIPயை ஸ்டார்ட் பண்றது அவ்ளோ ஈஸி. பாருங்க, வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல எந்த ஃபண்டுன்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் மாசம் எவ்வளவு கட்ட போறீங்கன்னு சொல்லுங்க. 3வதா எந்த தேதியில பணம் எடுக்கணும்னு செட் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்க SIP ரெடி. ஓகே, இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின முக்கியமான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. ஒரு ஃபண்டுனா என்ன, எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க நம்பிக்கையோட உங்க முதல் அடியை எடுத்து வைக்கலாம். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. முதலீடு எப்படி பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா எதுக்காக பண்ண போறீங்க?
உங்களோட முதல் முதலீடு உங்க எந்த பெரிய கனவை நோக்கி நகரப் போகுது? ஒரு புது வீடு வாங்குறதுக்கா இல்ல உங்க பிள்ளைங்களோட படிப்புக்கா? யோசிச்சு பாருங்க, பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.